சபையில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ தயவு செய்து அதை விட்டு வெளியேறுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா. ஒரு ராஜ்யத்தையே ஒரு பெண்ணால தான் பண்ண முடியும், விழத்தால முடியும். ஒரு ராஜ்யத்தையே பணத்தால விலைக்கு வாங்க முடியும். ஒரு புகழால எல்லாவற்றையும் செயல்படுத்த முடியும். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா எவனாலும் நம்மள விலைக்கு வாங்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அத வசனம் சொல்லுங்க. உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் முதலாவது நம்ப வேண்டும். உங்க வார்த்தை மூலம் ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா தேவனுடைய வார்த்தை மூலம் ஒரு நம்பிக்கை இருக்கு. எதெல்லாம் நீங்க மாத்தணும் சொன்னா அப்பப்போ மாறக்கூடிய மனசு, பரட்டி பரட்டி பேசக்கூடிய நாக்கு, யோசித்து யோசித்து மாற்றக்கூடிய உங்களுடைய சிந்தை, இதை மூன்றத்தை நீங்க மாற்றினீங்கன்னா உலகத்திலேயே உங்களால் பெரிய ஆள் யாரும் இருக்கு. அல்லேலூயா. நாக்குல வர வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, பற்றி பேசக்கூடாது. அல்லேலூயா. இருதயத்துல மிஸ் பண்ணதை மாற்றக்கூடாது. மனசு, சிந்தை, எண்ணங்கள் எப்பொழுதும் மாறக்கூடாது. இது மூன்றையும் செய்கிறவன் தலைவனா இருப்பான். அல்லேலூயா. உயர்ந்த இடத்துல இருப்பான்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை செய்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அது நம்ம நீங்க புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு மனுஷன் ஏதாவது பயப்படுறான்னா கர்த்தருக்கு அவனும் பயப்படுறது இல்லை. கேமராவுக்கு பயப்படுறான், மீடியாவுக்கு பயப்படுறான், செல்போனுக்கு பயப்படுறான். அல்லேலூயா. இவ்வளவு இது பயப்படாம இருந்தா கர்த்தருக்கு பயந்தா நம்ம எப்பயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமே, நம்ம எப்பவுமே உயர்ந்திருக்குமே. அல்லேலூயா. கேமரா கேம் பயப்படுறாங்கன்னா நம்ம பண்றதெல்லாம் கேமரால தெரிஞ்சிடும். செல்போன் கேம் பயப்படுறான்னு சொன்னா நம்ம பேசுறதெல்லாம் இதுல ரெக்கார்ட் ஆயிடும். நம்ம எதிரி நம்ம என்ன பண்ணுவான், எதுவுமே காமிச்சிருவான். மீடியா கேம் பயப்படுறான்னா உலகம் ஃபுல்லா ஒரே நாள்ல ஃபேமஸ் பண்ணும். அதனால பயப்படுறான். அல்லேலூயா. ஆனா இயேசு ஆதியிலே நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, என் உள்ள கையில் ஒன்று வரைஞ்சிருக்கிறேன், நீ என்ன நான் பண்ணி நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. என் தழும்புகளால் குணம் மாறீங்க, என் சட்டைகளுக்கு என்னமா ஆரோக்கியம் பண்ணிக்கிறீங்க. அல்லேலூயா. உங்க உயர்வெல்லாம் உயர்வு இல்லை, உங்க பணம் எல்லாம் பணம் இல்லை, உங்க ஆரோக்கியம் எல்லாம் ஆரோக்கியம் இல்லை, உங்களுக்கு சொத்தெல்லாம் சொத்து இல்லை, உங்களுக்கு பலம் எல்லாம் பலன் இல்லை. எல்லாம் துதியும் காணமும் ஆண்டவருக்கு நீங்க செலுத்தும் போது அவருடையது உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடையது அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. உன்னுடையது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அவருடைய பலத்தை தருகிறன்னு சொல்றேன். அல்லேலூயா. உண்மையில் நான் என்ன பண்ணுவேன், யார் சொல்றது, ஒரு நாட்டை ஆளுற ராஜா சொல்றாருங்க, என் பலனாகி கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன், நான் ராஜ்யத்துக்கு மேல அன்பு கூற மாட்டேன், எனக்கு இருக்கிற 18 மனைவி மேல அன்பு கூற மாட்டேன். தாவீது சொல்ற, தாவீது 18 மனைவிங்க, மிகப்பெரிய ராஜ்யம் இருந்ததுங்க, மிகப்பெரிய செல்வாக்கான நண்பர்கள் இருந்தாங்க, மிகப்பெரிய வாரிசுகள் இருந்தது, மிகப்பெரிய செல்வங்கள் இருந்தது. அவர் சொல்ற இதெல்லாம் காட்டணும், என் பலனாய் கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு. அல்லேலூயா. அவர்கிட்ட நல்ல சண்டை போடக்கூடிய திறன் இருந்தது, எல்லா ராஜ்யத்தை அழிக்கக்கூடிய வளம் இருந்தது. அது மேல அவர் அன்பு செலுத்தல. உண்மையில் நான் அன்பு கூறுவேன், இதெல்லாம் நீர் எனக்கு பிச்சையா போட்டது, இதெல்லாம் நீர் எனக்கு கொடுத்தது. அல்லேலூயா. சரி, நான் கேட்கிறேன், நம்ம ஜனங்க சொல்றது, ஐயா கால் வயிறு கஞ்சம், சின்ன குடிசை இருந்தா போதும், நான் வாழ்ந்து விட்டு பரலோகம் போயிடுவேன் ஐயா.
அல்லேலூயா. கர்த்தர் அதுக்காக நம்மள அழைச்சாரு. இந்த பேய் கூட என்ன பண்றாருன்னு சொன்னா, கொட்டா வீட்டுல எங்க பேய் இருக்குன்னு பாத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. பேய் எங்க இருக்குது? பங்களா, அப்புறம் அரண்மனை, அப்புறம் எங்க வருது? சந்திரமுக பேய் யாரு இருக்குது? அரண்மனையில வருது. அல்லேலூயா. பேய் எங்க இருக்குது? பெரிய பங்களால தான் இருக்குது, பெரிய ரெசார்ட்ல தான் இருக்குது. இந்த வீட்டுல தான் பேய் இருக்குது. ஒரு வீட்டை காட்டுவாங்க, வீடு எந்த கிராமத்துல போனாலும் பெரிய வீடு, இந்த வீட்டுல தான் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன் கூரை வீட்டுல பேய் இருக்க மாட்டேங்குது? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இருக்க மாட்டேங்குது? நான் இந்த இடத்துல சர்ச்சு காட்டும் போது, ஐயோ இங்கதான் பேய் இருக்குது, இங்கதான் பிசாசு இருக்குது, அங்க போவாதீங்க ஐயா, உங்களை சாவ வச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இங்கதான் ஆண்டவர் இருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கதான் யாரு இருக்குது? இப்போ எங்க என்ன போகலான்னு சொன்னீங்களோ, எங்க என்ன நிக்க கூடாதுன்னு சொன்னீங்களோ, அதே இடத்துல தான் நான் நிக்கிறேன். அதே இடத்துல பிசாசு துரத்தப்படுது. அதே இடத்துல கர்த்தர் நம்ம உயர்த்துறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நடந்தது நீங்க எப்படி ஏத்துப்பீங்க? பேயா இருந்த நம்மள தான் நீதிமானா மாத்திக்கிறார். அல்லேலூயா. கை தட்டினேனோ அப்பதான் ஆண்டவரோட நாமம் மகிமைப்படுத்துறது. அல்லேலூயா. வெளியே போகாத நம்மள தான் வெளியே உயர்ந்தவரா கர்த்தர் மாத்திருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை பார்த்து இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம், உங்களை வழி நடத்தும் இன்ப இயேசு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் இன்று முதல் உங்களை உயர்த்துவேன். தேவன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்க வேண்டும். நீங்க முதலாவது நம்ப வேண்டும். அறுவடை மிகுதி, ஆளோ இல்லை. அல்லேலூயா. எழுந்திரு வாலிபரே, எழுந்திரு கன்னியரே, இன்னும் கால தாமதமே. அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம மக்களை அழைக்கிறார். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம். ஏசப்பா ஐயா மட்டும் ஊழியம் பண்ணா போதும் அப்படின்ற சபை வளராது. ஐயாக்கள் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஃபாதர் மட்டும் தான் பண்ணுவாங்க, பாஸ்டர் மட்டும் தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தா நாங்களாம் சுவிசேஷ ஊழியமே பண்ண தேவையில்லை. நாங்கன்னா ஊழியம் பண்ண தேவையில்ல, சுவிசேஷ ஊழியம் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு திருச்சபை தான் வேலை ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னா அதுக்கு தான் அழைச்சாரு. என் மனசுல இருக்கிற பாரம் அந்த நேரம் வந்தா நம்ம தங்க ஓடுறது இல்லை. அதனால தெரிஞ்ச வீதி வீதியா சொல்றதுக்காக நம்ம போறோம். என்ன சொல்றாருன்னா, சகல ஜாதிகளுக்கு என்ன பண்ணேன்? சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல என்ன பண்ணேன்? ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் 3 பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சண்டே கிளாஸா? அல்லேலூயா. சில்ட்ரன்ஸ் கிளாஸா? அல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன பண்ணாரா? சிருஷ்டித்தார். மறுபடியும் படிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் நல்லா சொல்லுங்க. எல்லா வாயிலும் சொல்லுங்க. எல்லா வாயிலும் சொல்லுங்க. ஆதி யார் சிருஷ்டித்தது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். என்ன சொல்லணும்? மக்களுக்கு சொல்லணும், வெள்ளிக்கிறவங்களுக்கு சொல்லணும், ரட்சிக்கப்படாதவங்க சொல்லணும். இது வரைக்கும் வாயை திறந்து சொல்லலையே. இந்த வானத்தை இந்த பூமி யார் சிருஷ்டித்து தெரியாம அழிஞ்சுக்கிறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதியிலே தேவன்
வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்திருக்கிறார். அதுல படைத்தவர்கள் முன்னையும் அவர் தானே படைத்தாரு, படைத்திருக்கிறார். சகல ஜீவ ஜந்துக்களையும், நிலம், சகலத்தினுடைய செடி கொடிகளையும், சகலவற்றிலும் என்ன பண்றாரு, தேவன் தான் படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது. இதை விஞ்ஞானத்திலையும் இதுலயும் அது ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கலாம், கண்டுபிடிக்க முடியல யார் இது படைச்சதுன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், படைத்தார். அல்லேலூயா. உருவாக்கினார். அவர் என்ன பண்ணாரு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அல்லேலூயா. அப்படி சொல்லுங்க. ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளிக்கிறவரை பாடுங்கள். ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை என்ன பண்ணுங்க, பாடுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல யாரை குறிச்சு பாடுறான், மனிதர்கள் புகழ்ந்து பாடுறாங்க, பணம் கொடுத்தா இயற்கையை ரசித்து பாடுறான். ஆனா ஆதி முதலாக இருக்கிற வானாதி வானங்கள் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறது, ஆதி முதலா யார் இருக்குது, அவருக்கு நம்ம என்ன பண்ணணும், பாடணும். அல்லேலூயா. சங்கீதம் 55:19 வசனம். ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார். ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியை உண்டாக்கினார். ஆதி முதலாக இருக்கிற வானங்களில் எழுந்தருளி பாடுங்கள். ஆதி முதலாக இருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு என்ன பண்ணுவாராம், பதிலளிப்பார். அல்லேலூயா. இது சிருஷ்டித்தார்னு சொல்லணும். ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்லணும். ஆதியில் நம்ம முதலாக வீற்றிருக்கிற தேவனை பாடணும். ஆதி முதலாக இருக்கிற தேவன் உங்களுக்கு பதில் அளிக்க போகிறார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. பாதியில வந்தவன் உங்களுக்கு பதில் அளிக்க போறது இல்ல, உன் மூளை உங்களுக்கு பதில் அளிக்க போறது இல்ல, நீ வச்சுக்கிற பணம் உன்னை காப்பாற்ற போறது இல்ல, உனக்கு பதில் அவர் தான் தருகிற வராரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஒரே வழி. இப்போ நீங்க மேக்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3 மெத்தட் இருக்கு ஒரு மேக்ஸுக்கு. ஒரு சம் போடணும்னா 3 மெத்தட்ல என்ன பண்ணலாம், ஆன்சர் கொண்டு வரலாம். ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க 2 வழி 3 வழிலாம் கிடையாது. இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆதியிலே தேவனானவர் குறித்து 3 காரியங்களை பார்த்துக்கிறோம். ரெண்டாவது, ஆதியிலே முதல்ல பார்த்தீங்கன்னா ஆதியில தேவனானவர். நல்லா புரிஞ்சுங்க, 3 பாயிண்ட் தான் முடிக்க போறேன். ஆதியிலே தேவனானவர், ஓகேவா? ரெண்டாவது பார்க்க போறோம், ஆதியிலே வார்த்தையானவர். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நீங்க வசனம் சொல்றது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அல்லேலூயா. வார்த்தை என்பது ஐஸ்வர்யம், வார்த்தை என்பது விடுதலை, வார்த்தை என்பது ஆரோக்கியம், வார்த்தை என்பது வாழ வைக்கும், வார்த்தை என்பது எல்லாவற்றையும் உண்டாக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையில தான் எல்லாத்தையும் படைச்சாரு. மனுஷன் மட்டும்தான் ஆணும் பெண்ணுமாக என்ன பண்ணாராம், சிருஷ்டித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரெக்டா பாக்குறேன். ஒரு ஆதாம் இருந்தா ஒரு யாவால். அதே மாதிரி இன்றைய காலகட்டம் ஒரு நல்ல மனைவி ஆண்டவர் உண்டாக்கும், ஒரு கணவனை உண்டாக்குறாரு. ஒரு கணவன் உண்டாக்கும், ஒரு மனைவியை உண்டாக்குறாரு. அல்லேலூயா. கரெக்டா அது எந்த ஊர்ல தான் புதுசு வந்து போடுறாரு. அல்லேலூயா. கரெக்டா அது எந்த ஊர்ல தான் என்ன பண்றாரு, கரெக்டா ஃபிக்ஸ் பண்றாரு. அவர் ஃபிக்ஸ் பண்றது யாரால என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், இவர் பார்த்தாரு, எனக்கு நல்லா பார்க்கல, எனக்கு ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அவர் முன்குறிச்சு தான், நான் குடிக்கிறேன்,
அவன் இது பண்றான் அது பண்றான் நம்ம சொல்லலாம். ஆனா அவர் முன்னுக்குறிச்சு இதுதான். இது யாராலும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அவர் ஆதியில தேவனோடு இருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தாருன்னு சொல்றாங்களா? அவர் ஆதியில தேவனோடு என்ன பண்ணாரு, இருந்தாரு, வார்த்தையா இருந்தாரு, தேவனிடத்தில் இருந்தாரு. அல்லேலூயா. 1 யோவான் 1:1 வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. யோவான் சொல்றாரு, நாங்க பார்த்தோம், நாங்க கேட்டோம், தொட்டோம், அதனால நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. நான் எப்படி உங்களுக்கு அறிவிக்கிறேன்னா, கண்டு விசுவாசிகளுடைய தானாக நான் விசுவாசிக்கிறேன், நான் தான் பாக்கியவான், உங்களுக்கு அறிவிக்கிறேன் கேளுங்க. அல்லேலூயா. இந்த இயேசு உண்மையுள்ளவர். இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இருதயத்தில் இருப்பில்லைனால் ஏற்றுக்கொள்ளாம சர்ச்சை விடுவாங்க முடியும். ஏற்றுக்கொண்டிருப்பீங்க, இப்ப பின்மாற்றத்தில் இருப்பீங்க, இப்ப நம்பாம இருப்பீங்க, இப்ப உங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கும். இன்றைக்கு இயேசு உங்க சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில அற்புதம் அடையாளம் நடக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அத வசனம் சொல்லுது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆறாரு. இயேசு கிறிஸ்து தரிசனம் ஆகுறாரு. இப்போ ஒரு கட்சிக்காரர் வராருமா, இந்த எலெக்ஷன் டைம் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு கட்சிக்காரர் வராரு, அவரு எத்தனை பேர் வராங்க? இப்போ டிஎம் கல்வி ஒரு கட்சிக்காரர் வராரு, எத்தனை பேர் வராங்க அவர் கூட? 50 பேர் வராங்க. ஒரு ஏடிஎம் ஒரு கட்சிக்காரர் எத்தனை பேர் வராங்க? 50 பேர் வராங்க. ஒரு டிவி கேள்வி ஒரு கட்சிக்காரர் எத்தனை பேர் வராங்க? 50 பேர் வராங்க. அல்லேலூயா. சரி, வராங்க. எல்லா கட்சியிலும் ஒரு 50 பேர் வராங்க. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. ஓட்டு கேட்கறதுக்காக வராங்க, அவங்க ஆதரவு அளிக்கிறதுக்காக வராங்க, அவங்களுக்கு எப்படின்னா ஜெயிக்க வைக்கிறதுக்காக வராங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை சுத்தி 1000 பேர் வரான். அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்காக இல்ல, அவரை சாகடிப்பதற்காக, பிடிப்பதற்காக 1000 பேர் வரான். சரி, அவர் மறித்து விட்டார். அவர் கலையில சுத்தி எத்தனை பேர் நிற்கிறான்? அவர் கலையில சுத்தி எத்தனை பேர் நிற்கிறான்? அல்லேலூயா. 1000 பேர் நிற்கிறான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. 12 பேர் கூடவே சுத்தி நின்றா, அவருடைய சாப்பிட்டு அவருடைய பத்திரம் சிங்கிள் ஆள் கிடையாது. ஆனா ஒரு வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா, அந்த வார்த்தை யார் நம்புறது? அந்த ராஜ்யமே நம்புது. கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு சொன்னாருங்க. நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை கூட இருந்த சீஷர்கள் விசுவாசிக்கவில்லை. அவரிடத்துல சுகம் பெற்றவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவரோடு கூட ஜெபத்தில் இருந்த விசுவாசிக்கவில்லை. யார் விசுவாசித்தது? அந்த ராஜ்யத்தில் இயேசுவை பிடிக்க வந்தவங்க, அதை அழிக்க வந்தவங்க, கொன்று போட்டவர்கள், சிலுவையை சுமக்க வைத்தவர்கள், ராணுவ அதிகாரிகள், போர் சேவகர்கள், ரோமர் அரசாங்கமும் யூத அரசாங்கமும் அவர் சொன்ன வார்த்தை விசுவாசித்து எப்ப போயிடுவாங்க தெரியலையா, எப்ப எழுந்து பார்த்து தெரியலையே சொல்லி சுற்றி காவல்ல நிக்கிறாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. விசுவாசம் நீங்க உங்களுக்குள்ள இல்லாம இருக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம்? ஐயா தானே வராரு, தீனா தானே வராரு, நம்ம ஐயா தானே வராரு, பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ரட்சிக்கப்படாதவங்க வெளியில இருந்து வரும். அல்லேலூயா. வெளியில இருக்கிற விசுவாசிப்பான். ஒருவேளை நீங்க உள்ள இருக்கலாம், நீங்க இயேசுவை விசுவாசிக்காம இருக்கலாம். ஆனா ராஜ்யத்து வெளியில காவல் காக்குறவன் எப்போ வருவாரோ அப்படின்னு காத்து நிக்கிறான். அல்லேலூயா. கவனிங்க. தெரியாம என்னைக்கு எழுந்துக்கிறாரு? வாரத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையில அவர் எழுந்துக்கிறார். யாருக்கு தரிசனம் ஆகிறார் ஆண்டவர்?
அப்புறம் சீசர்களுக்கு என்ன பண்றாரு? தரிசனமா ஆகுறாரு. சீசர்களுக்கு தரிசனம் ஆகும்போது தரிசனமாகி போயிட்டாரு. அந்த இடத்துல யாரும் இல்ல, தோமா இல்ல. தோமானா யாரு? சந்தேகத்துக்கு முதலடிமை தோமா தான். அல்லேலூயா. அது அப்போ நிறைய பேர் எழுதுறோம் தோமஸ். அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பேர் எழுதுறாங்க? தோமஸ், தாமஸ், தோமா அப்படி பேர் வச்சுருக்காங்க. தோமானா சந்தேகம் அர்த்தம். அல்லேலூயா. சந்தேகத்தினோட மறுபேர் தான் தோமா. அல்லேலூயா. அப்ப தோமா அந்த இடத்துல இல்ல. இவங்களாம் வந்து சொல்றாங்க ஏசப்பா பார்த்தோம், அவர் தரிசனமானார் அப்படின்னு சொல்றாங்க. அது தொட்டு பாத்தீங்களா? அது கை விட்டு பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? சின்ன பசங்க உங்களுக்கு தெரியாது. நான் பார்க்கறேன் சொன்னாரு. அல்லேலூயா. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அவரை தோமாவோட தரிசனத்தை பார்க்க முடியும். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? பார்க்கறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இனி உங்களுக்கு சொல்லுகிற அன்பான கர்த்தருடைய எதுக்காக சபைக்கு வருகிறோம்? எதுக்காக நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவர் தரிசனமாகிற நாட்கள், உயிர்த்தெழுதல்கள் ஞாயிற்றுக்கிழமை தான். அல்லேலூயா. ஆகையால தான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? இந்த தரிசனத்தை என்ன பண்றோம்? ஞாயிற்றுக்கிழமை சபையில வந்து ஆராதிக்கிறோம். எந்த இடத்துல? அவர் யாருமே தனியா தரிசனம் ஆனாரா? எங்க தரிசனமா வராரு? எங்க தரிசனம் ஆனாருமா? யாரெல்லாம் ஜெபம் பண்ணாரா? அவன் நடுவில் தான் தரிசனம் ஆனாரு. சீசர் நடுவில் தான் தரிசனம் ஆனாரு. அல்லேலூயா. அப்போ தனி ஜெபம் வேற, உங்க தனிப்பட்ட லைஃப் வேற. அங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. ஆனா தரிசனம் சபையில தான் கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக தான் சபை அப்படின்னு உங்களுக்கு சொல்லுகிறோம். கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். கரங்களை தட்டுங்க. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. நான் படிமா, மறுபடியும் படிமா. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம முதல்வர் யாரு? அல்லேலூயா. நான் சொல்லல, வசனம் சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படிக்கு அவரே ஆதியும். நான் சொல்றேன், எவனா முதலமைச்சர் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய முதல்வர் இவர் தான். அதனால தான் நீ சொல்றேன், இது வரைக்கும் பேசுதான் என் தலைவன். அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நான் வாழ முடியும். அல்லேலூயா. வாசமா வாசனத்தை. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். அல்லேலூயா. அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேராய் இருக்கும்படிக்கு முதல் பேருமானவர். அல்லேலூயா. அப்போ ஆதியிலே தேவனானவர் என்ன பண்ணாரு? வானத்தை பூமியை சிருஷ்டித்தாரு. ஆதியிலே வார்த்தையா இருந்தாரு. மூணாவது ஆதியிலே ஆவியானவரா இருந்தாரு. இடத்துல அப்போஸ்தலர் 11:15 அப்போஸ்தலர் 11:15 நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். அல்லேலூயா. நாம் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மில் இறங்கினது போல அவர்கள் மீது இறங்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 1:2 பூமியானது ஒழுங்கின் மேல் வெறுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இருளை இயேசு கிறிஸ்து வந்து வெளிச்சமா மாற்றினார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தாரு. இருள் வர இடத்துல ஆவியானவர் வருவார். இருள் என்ன வந்து ஆவியானவர் வருவார். வாழ்க்கையில் இருள் இருக்குதா? ஆவியானவர் வருவாரு. அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. ஒன்னு வாசிங்க. ஏசாயா 61:1 வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு
ஐயா, பெரிய பெரிய மாட மாளிகைகள், பணக்காரர்கள் கேட்டு போட்டு வீட்டை பூட்டிக்கிறாங்க. தட்டா திறக்க மாட்டான். திறந்தாலும் என்ன விஷயம் கேட்கறான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் பண்ண கர்த்தர் என் தலைமையில் என்ன பண்ண அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றீங்க, ஏன் இவங்க எளிமையான சிறுமியான கிராம மத்தியில போறாங்க? ஏன் இவங்க பணக்காரங்க போய் சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, 61 வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கரங்களை தட்டி காட்டினார். அல்லேலூயா. இப்போ இந்த பக்கத்துல ஈகார் சிஎஸ் பெல்ட், இந்த பக்கத்துல பாண்டு டிஎஸ் பெல்ட், இந்த பக்கத்துல போதுமல்ல ஈசை பெல்ட். அல்லேலூயா. அந்த பக்கத்துல பண்டூர் ஆர்சி பெல்ட். அல்லேலூயா. இப்போ தரித்திர சுவிசேஷ அறிவிக்க கர்த்தர் நம்மள அழைச்சிருக்காரு. தரித்திரருக்கு தெரியாது, நம்ம பேசும்போது நம்ம ஏத்துப்பாங்க. நம்ம பழைய சபை இருக்கும்போது 2 பேர் நம்ம வேணான்னு அவங்க உட்காந்துக்கிறாங்க. அவங்க யாரும் விசாரிச்சேன், பாண்டூர்ல 4-5 சூழல் போட்டு வச்சுக்கிறாங்க. அவர் ரெக்கமெண்டேஷன் பண்றாரு, ஐயா அவங்களை போய் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு தேடி தான் வந்துக்கிறாங்க. எங்க ஊர்ல இருந்து ஒரு அண்ணன் வராரு, ஐஸ்வர்யா. அவரும் உட்காந்துக்கிறாரு. யார் எங்க ஊர்ல இருந்து தெரியலையே, அந்த ஐயா எனக்கு தெரியலையே, அவர் நான் பார்த்ததே இல்லையே, நானும் பார்க்குறேன். அவர் நான் எங்க ஊர்னா நான் அவர்கிட்ட சொல்றேன், உங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு வராருன்னு சொல்லிட்டு அவர் வராரு. வந்தோடனே அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீயாப்பா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 2 பேர் காத்துங்கிறாங்க, நீ நானும் கேட்கிறேன். அப்போ 2 கையெழுத்து அவர் கும்பிட்டு என்ன சொன்னாரு, எப்படியானாலும் உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருப்பான், அன்னைக்கு ஃபுல்லா உங்க கூட இருப்பான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா சர்ச்சை முடிச்சு என்ன கூட்டிட்டு போனாங்களே, அன்னைக்கு நைட்டு வரையும் வச்சு ஜாம் பண்ணாங்க. அல்லேலூயா. ஏன் சொல்றான், சமுதாயம் ஒண்ணு பிறந்தாலாம், சமுதாயத்துல யாரும் தெரியாம இருக்கலாம், ஊர்ல ஒண்ணு ஒதுக்கி வச்சிருக்கலாம், ஊர்ல ஒண்ணு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரித்திரருக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கும் சுவிசேஷ அறிவிக்க உன்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை உன் தொழில ஒண்ணு மதிக்காம இருக்கலாம், உன் பிசினஸ்ல ஒண்ணு மதிக்காம இருக்கலாம், உன்னுடைய ப்ரொஃபஷனல் ஒண்ணு மதிக்காம இருக்கலாம், உங்க ஆபீஸ்ல ஒண்ணு மதிக்காம இருக்கலாம். இயேசு உன்னோடு கூட இருக்கும்போது, உன் வாழ்க்கையில தலை அவராக இருக்கும்போது, உன் வாழ்க்கை முழுவதுமே உன்னை தலையை வழி நடத்துவாரு. உன்னை வாழாக்க தலையாக்குவார், கீழாக்க மேலாக்குவார். நான் சொல்றேன், போனா மேல போ, கிளை வலையெல்லாம் இருக்காத, தீ ஓரம் கட்டு. அல்லேலூயா. உன்னை ஓரம் கட்ட பார்த்தாலும், உன்னை ஒதுக்க பார்த்தாலும், நாம தான் மையம் என்பதை தெரிவி. கர்த்தர் உயர்த்தாத வேற எந்த மனுஷனும் உயர்த்த முடியாது. போடு, முழங்கால போடு. கட்சியில வளர்க்கணுமா, அவன் எடுத்து போய் கேட்டா அவன் வாரம் கட்டுவா. ஆண்டவர் கேள்வி, ஆண்டவரே நான் சமுதாயத்தை உயரணும், நான் கட்சியில உயரணும், எனக்கு பணத்தை உயரணும், பொருளாதாரத்தை உயரணும், ஐஸ்வர்யத்தை உயரணும். அல்லேலூயா. உயரணும். அதான் சொல்றேன், வாக்கு என்பது தெருத்தரா வீதி சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. விட வேண்டியது குத்தியானா தன்னால போட்டு போறான். அதுக்கே ஆண்டவர்கிட்ட முழங்கால் பண்ணிட்டு, அல்லேலூயா. முழங்கால் பண்ணிட்டு ஜெபி, உங்க கருத்தை உயர்த்துவார். ஒரு பெரிய காரியம் வாழ்க்கையில் செய்வாரு. எல்லா விதத்திலும் உன் தலையை உயர்த்து. கொரோனாவை போல 100 பேருக்கு அதிபதி ஆகும், 1000 பேருக்கு அதிபதி ஆகும். கர்த்தரோட மாற்ற வல்லவரா இருக்கார். அல்லேலூயா. அதான் இன்னைக்கு நான் சொன்ன முனையாம காரணம், ஆதியிலே அவர் தேவனா இருந்தாரு, ஆதியிலே அவர் வார்த்தையா இருந்தாரு, உயிர்த்த பிறகு ஆவியானவராக இருந்தார். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகிய வார்த்தையா இருந்ததுனால வானத்தையும் பூமியை உண்டாக்குனாரு. ஆதியிலே வார்த்தையா இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரு, தேவனோடு இருந்தார், எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் மூலமா உண்டாக்குனாரு. ஆதியில வார்த்தையா இருந்ததுனால அநேகருடைய இருதயத்துல அவர் என்ன பண்ணாரு, பேசுனவரா இருந்தாரு, அநேகருடைய வாழ்க்கையை மாற்றினவரா இருந்தார். அல்லேலூயா. 3 காரியத்துக்கு உங்க வாழ்க்கையில நீங்க
பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எதுல விழக்கூடாது? ஃபீமேல விழக்கூடாது, மேல விழக்கூடாது. அல்லேலூயா. ஃபினான்ஸ்ல விழக்கூடாது. அல்லேலூயா. டாமஸ்ல விழக்கூடாது. அல்லேலூயா. நம்மள என்ன பண்ணக்கூடாது? நம்மளே பெரிய ஆட்களை காமிச்சு கொள்ளக்கூடாது. கர்த்தரே ஒரு நாள் நம்ம உயர்த்துவார். அல்லேலூயா. ஆதியில அவர் தேவனானவராக இருந்தாரு. ஆதியில வார்த்தையானவராக இருந்தாரு. ஆதியில ஆவியானவராக இருந்தாரு. இந்த மூன்றையும் நீங்க கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில நீங்க கை கொள்ளும் போது வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொள்கையில உறுதியோடு நிக்கணும். எந்த கொள்கை? தாம் கொண்ட கொள்கையில உறுதியோடு கூட நிக்கிறவர்களாக நீங்க மாற வேண்டும். அல்லேலூயா. நீங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்வார்.